எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என தாவீது கூறுகிறார். தேவன் நமக்கு ஆலோசனை தருவார் என்றால் நிச்சயமான வெற்றி நமக்குத்தான். தாவீது ஒவ்வொரு தீர்மானத்தை எடுக்கும் போதும் தேவனின் ஆலோசனையை நாடுகிறார். ஆலோசனையை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் கீழ்ப்படியவும் செய்கிறார். இதுவே தாவீதின் வெற்றியின் ரகசியம். ராக்காலமாய் இருந்தாலும் கூட தேவனுடைய ஆலோசனைகள், வார்த்தைகள் தாவீதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். தாவீது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு யுத்தத்திற்கு போகிறார். ஜெயம் கிடைக்கிறது. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து அதே இடத்திலே இறங்கினார்கள். தாவீது திரும்பவும் கர்த்தரின் ஆலோசனையை கேட்கிறார். தன் கைபலனை, முந்தின வெற்றியை நம்பவில்லை. அப்போது கர்த்தர், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். தாவீது தேவ ஆலோசனையின்படியே செய்து மகா பெரிய வெற்றியை பெற்றார். இந்த சம்பவத்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணப் போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன் என தாவீது சங்கீதம் 139 17-18 கூறி சந்தோஷத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிறதை காண்கிறோம். ஆலோசனை கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம். தேவ ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இத்தனை ஞானத்தை உடையவராய் தேவன் இருக்கிறபடினாலேதான் அவர் தரும் ஆலோசனைகளில் நான் நடக்கும்போது மகிமை அடைகிறேன், வெற்றி பெறுகிறேன். ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவிதான் பரிசுத்த ஆவி. இந்த ஆவியானவரின் நிறைவை அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து பிதாவினால் பெற்றிருந்தார். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வாழ்வோம். தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுப்போம். வெற்றி பெறுவோம். தேவனின் நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஜெபம். பிதாவே, உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும். ஆமேன்.